ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, சில எக்ஸ்பிரிமெண்ட்டில் ஆர்பிஎம் யூஸ் பண்ணாமல் ரிலேட்டிவ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் கொடுத்துருப்பாங்க. கிராம் யூனிட்டில் ரிலேட்டிவ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இன் கிராம் யூனிட்டில் கொடுத்துருப்பாங்க. அது எப்படி ஆர்பிஎம்மாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ற ரொம்ப முக்கியமான கேல்குலேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஏன் எல்லா ப்ரோட்டோகால்ஸ்லேயும் எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் ஆர்பிஎம் யூஸ் பண்ணாமல் ரிலேட்டிவ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ எதுக்காக ரிலேட்டிவ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இன் கிராம் யூனிட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா, இது ஒரு மாதிரியான ஸ்டாண்டர்டைசேஷன் ப்ராசஸ். இப்போது எல்லா லேப்லேயும் ஒரே மாதிரியான சென்ட்ரிஃபியூஜ் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத சொல்ல முடியாது. சில லேபில் சில டைப் ஆஃப் சென்ட்ரிஃபியூஜ் யூஸ் பண்ணுவோம், இன்னும் ஒரு சில இதில் வேறு டைப் ஆஃப் சென்ட்ரிஃபியூஜ் யூஸ் பண்ணுவோம். ரெண்டுத்தில் இருக்கிற ரோட்டார்னுடைய ரேடியஸ் வேரி ஆகலாம். அதாவது சென்டர் ஆக்சிஸ்லேருந்து நம்மளுடைய ஹோல்டர் இருக்கிற இடத்துக்கான டிஸ்டன்ஸ், அந்த ரேடியஸ் வேரி ஆகலாம். இப்போ இந்த ரேடியஸில் சேஞ்சஸ் இருக்கிறப்போ நம்ம சேம் ஆர்பிஎம்மை எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் டிஃப்ரெண்ட் ரேடியஸ் இருக்கிற சென்ட்ரிஃபியூஜில் நம்ம யூஸ் பண்ணுறப்போ அப்ளை ஆகிற சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸும் வேரி ஆகும். ஸோ இது ஸ்டாண்டர்ட், யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த சேஞ்சஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, ரிலேட்டிவ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை இன் கிராம் யூனிட்டில் கொடுக்குறாங்க. இதில் இருந்து நம்ம ஃபர்தராக ஆர்பிஎம்மை டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற சென்ட்ரிஃபியூஜில் இருக்கிற ரோட்டார்னுடைய ரேடியஸ் என்ன அப்படின்றத மெஷர் பண்ணி நம்மளால் கொடுக்க முடியும். அப்போ இது ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் ப்ராசஸ். இப்போ இந்த மாதிரியான கேல்குலேஷன் மூலமாக நம்ம லேபில் எந்த மாதிரியான சென்ட்ரிஃபியூஜ் இருந்தாலும், இல்லை வேர்ல்டு வைடாக இருக்கிற எந்த சென்ட்ரிஃபியூஜாக இருந்தாலும், நம்மக்கிட்ட இருக்கிற சென்ட்ரிஃபியூஜினுடைய ரோட்டார் ரேடியஸை பேஸ் பண்ணி சேம் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை நம்மளால் கொடுக்க முடியும். இன்ஸ்ட்ருமெண்ட் சேஞ்ச் ஆனாலும் பரவாயில்ல, என்ன ஃபோர்ஸ் கொடுக்கணுமோ அந்த ஃபோர்ஸை நம்மளால் எக்ஸாக்டாக கொடுக்க முடியும். அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம், டைரக்ட் ஆர்பிஎம் யூஸ் பண்ணாமல் ரிலேட்டிவ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இன் கிராம் யூனிட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கன்வர்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா என்னென்னா, ரிலேட்டிவ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.118 × 10⁻⁻5 × R × RPM ஸ்கொயர் அப்படின்ற இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வந்தது, இந்த 1.18 × 10⁻⁻5 அப்படின்றது எப்படி வந்தது, ஆர்னா என்ன, RPM ஸ்கொயர்னா என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம அடுத்ததில் பார்க்க போகிறோம். இந்த ஆர்ன்றது ஒன்றும் இல்லை, ரேடியஸ். அதாவது நம்மக்கிட்ட ஒரு சென்ட்ரிஃபியூஜ் இருக்குன்னா அந்த சென்ட்ரிஃபியூஜினுடைய சென்ட்ரல் ஆக்சிஸ்லேருந்து ஹோல்டர் வரைக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் ரேடியஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ரேடியஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றத இந்த ஆர் வேல்யூவில் நம்ம கொடுப்போம். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தால், நம்ம இந்த 1.118 × 10⁻⁵ அப்படின்றது என்னென்னா கான்ஸ்டன்ட். ஸோ நிறைய மேக்ஸில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சில சயின்டிஃபிக் கேல்குலேஷன்ஸ்லேயும் நம்ம கான்ஸ்டன்ட்ன்றது கேள்விப்பட்டிருப்போம். சில ஸ்டூடெண்ட்டுக்கு கான்ஸ்டன்ட்னா என்னன்றது தெரியாமல் இருக்கும். இந்த இடத்துல இந்த 1.118 × 10⁻⁵ கான்ஸ்டன்ட் எப்படி டிரைவ் ஆச்சு அப்படின்றத தான் அடுத்த கேல்குலேஷனில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கேல்குலேஷனை முடிச்சுட்டு அடுத்து தான் நம்ம இந்த கேல்குலேஷனுக்கு வருவோம். ஸோ இந்த relative centrifugal force is equal to omega square into R divided by G அப்படின்ற இந்த ஃபார்முலாவை சிம்பிளிஃபை பண்ணதுனால நம்மளுக்கு கிடைச்ச வேல்யூ தான் முன்னாடி நான் சொன்ன relative centrifugal force is equal to 1.118 × 10⁻⁵ R × RPM ஸ்கொயர் அப்படின்ற அந்த ஃபார்முலா. அப்போ இங்கே ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஆர் டிவைடட் பை ஜின்றது என்ன, இதிலிருந்து எப்படி நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைச்சிது அப்படின்றத பற்றி தான் இந்த கேல்குலேஷனில் பார்க்க போகிறோம். இதனுடைய கண்டினியூஷனாக ஆர்பிஎம் கன்வர்ஷன் ஃபார்முலா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒமேகா அப்படின்றது என்னென்னா ஆங்குலார் வெலாசிட்டி. இந்த ஆங்குலார் வெலாசிட்டி அப்படின்றது ஒன்றும் இல்லை, இது ரோட்டார் அப்படின்றத இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த ரோட்டாரில் இது சென்ட்ரல் ஆக்சிஸ். ஸோ நம்மளுடைய ஹோல்டர் இங்கே இருக்குது, அது இந்த பர்டிகுலர் ஆங்கிளில் இருந்து அடுத்த ஆங்கிளுக்கு மூவ் ஆகிறதுக்கான டைம், அந்த வேகம் எவ்வளோ வேகத்தில் அது அதனுடைய ஒரிஜினல் ஆங்கிள்லேருந்து அடுத்த ஆங்கிளுக்கு ரீச் பண்ணுது அப்படின்ற அந்த டைம் சொல்கிறது தான், அந்த வேகத்தை சொல்கிறது தான் ஆங்குலார் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆர் அப்படின்றது ரேடியஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸ், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்ட்ரல் ஆக்சிஸ் டு த சென்டர் ஆஃப் த ஹோல்டர், இதுதான் ரேடியஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்ததாக ஜின்றது ஸ்டாண்டர்டான கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். இது அக்சலரேஷன் அப்படின்னும் சொல்லுவாங்க. இது யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட் 9.81 m/
எஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மினிட் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம வேல்யூ எல்லாத்தையும் அப்ளை பண்ணுவோம். ஸோ ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஆர் டிவைடட் பை ஜி அப்படின்ற ஃபார்முலாவில் நம்ம வேல்யூஸை எல்லாத்தையும் அப்ளை பண்ணலாம். ஸோ அகெயின் ஒமேகா அப்படின்றதுனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அக்சலரேஷன் வெலாசிட்டின்றது என்னென்னா 2π இன்ட்டு ஆர்பிஎம் டிவைடட் பை 60 அப்படின்ற இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவிலிருந்து தான் நம்மளுக்கு வந்து அக்சலரேஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 2π அப்படின்றது இந்த டோட்டல் சர்க்கிள், அதாவது டோட்டல் ஆங்கிளை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அந்த ஒட்டுமொத்த ரோட்டார்னுடைய டோட்டல் ஆங்கிளை கன்சிடர் பண்ணுறதுக்கு 2π யூஸ் பண்ணுறோம். ஆர்பிஎம் ரிலேட்டிவ் சென்ட்ரிஃபிகல் ரொட்டேஷன் பர் மினிட் யூனிட் டிவைடட் பை 60 அப்படின்றது 1 மினிட்டுக்கு வந்து நம்ம 1 மினிட்டில் 1 செகண்டுக்கு எவ்வளோ அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். 1 செகண்டில் சேஞ்ச் ஆகிற ஆங்குலர் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்காக 60 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய ஃபார்முலா என்ன, ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஆர். அப்போது ஒமேகா ஸ்கொயர் அப்படின்றத நம்ம அப்ளை பண்ணுறப்போ எல்லாமே ஸ்கொயர் வந்து அப்ளை ஆகும். 2π இன்ட்டு ஆர்பிஎம் டிவைடட் பை 60ன்றப்போ ஸ்கொயர் அப்ளை ஆகுது. இதை நம்ம ஸ்கொயர் ரூட் பண்ணுறப்போ நம்மளுக்கு 4π ஸ்கொயர் 2 இன்ட்டு 2 4. ஸோ 4π ஸ்கொயர் இன்ட்டு ஆர்பிஎம் ஸ்கொயர் டிவைடட் பை 60 இன்ட்டு 60 ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்போ 3600. ஸோ இந்த 3600 வந்துருச்சு. ஸோ அடுத்ததில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒமேகா ஸ்கொயர் வேல்யூவை இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். அதாவது 4π ஸ்கொயர் இன்ட்டு ஆர்பிஎம் ஸ்கொயர் டிவைடட் பை 3600 இது ஒமேகா ஸ்கொயர் வேல்யூ டிவைடட் பை அகைன் நம்மளுக்கு என்ன அப்ளை பண்ணணுன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இதை வந்து இங்கே அப்ளை பண்ணணும். ஸோ 9.81 இன்ட்டு ஆர், இங்கே இருக்கிற ஆர் அப்படியே நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம அடுத்ததாக சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இந்த சிம்பிளிஃபை பண்ணுறது என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ 4π ஸ்கொயர், ஸோ பைனுடைய வேல்யூ 3.14, பை ஸ்கொயர்னுடைய வேல்யூ 3.14 இன்ட்டு 3.14 9.8596. ஸோ இதை 4 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன்னா 4π ஸ்கொயர்னு இருக்குது. மல்டிப்ளை பண்ணுறப்போ நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 39.478. ஸோ இது வந்து என்ன வேல்யூ, இந்த ஒரு காம்போனண்ட்னுடைய வேல்யூ 4π ஸ்கொயர்னுடைய வேல்யூ. அது நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கிறோம் 39.478 அப்படின்றது. ஆர்பிஎம் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் அதை அப்படியே ஸ்டாண்டர்டாக வச்சுக்கிறோம். ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, நியூமரேட்டரும் கான்ஸ்டன்ட்டு, மேலே இருக்கிற டிவைடட் பை அப்படின்றதுக்கு மேலே இருக்கிறதும் கான்ஸ்டன்ட், கீழே இருக்கிறதும் கான்ஸ்டன்ட். அதாவது மேலே இருக்கிறத நியூமரேட்டர்னு சொல்லுவாங்க, கீழே இருக்கிறத டினாமினேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் வந்து மல்டிப்ளை ஆகும். இந்த டிவிஷனுக்கு கீழே, வகுத்தலுக்கு கீழே இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறப்போ இது மல்டிப்ளை ஆகுது. அப்போது 3600 இன்ட்டு 9.81 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 35,316. அப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணுறோம், சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஃபார்முக்கு மாற்றுறோம். அதாவது 39.478 இன்ட்டு ஆர்பிஎம் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் டிவைடட் பை 35,316 மாற்றுறோம். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறப்போ கிடைக்கிற வேல்யூ 0.00111785.026 அப்படின்ட்டு நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இதை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். இது பக்கம் இன்ட்டு போட்டு இந்த ஆர்பிஎம் ஸ்கொயர் இன்ட்டு ஆர்ன்றது அப்படியே எழுதிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை தான் நம்ம என்னென்னு பண்ணுறோம், இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணி நம்ம என்னென்னு எழுதுகிறோம், 1 2 3 4 5. ஸோ 1.18 இங்கே 5 டெசிபிளுக்கு மேலே போகுது, வேல்யூ 5க்கு மேலே போகிறதுனால இது 8ஆக நம்ம கன்சிடர் பண்ணுறோம் 18. ஸோ 1.18 இன்ட்டு 10⁻⁻5 இது ரிவர்ஸாக வரதுனால ஃப்ராக்ஷனல் வேல்யூ வரதுனால -5 வந்துட்டு நம்மளுக்கு இங்கே வருது. ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னவா மாறுது அப்படின்னா 1.118 இன்ட்டு 10⁻⁻5 இன்ட்டு இங்கே இருக்கிற ஆர்பிஎம் ஸ்கொயர் அப்படியே இங்கே வருது, ஆர்பிஎம் ஸ்கொயர் இன்ட்டு ஆர். ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்மளுக்கு எங்கே கிடைக்குது, முன்னாடி நான் சொன்னேன் இங்கே 1.18 இன்ட்டு 10⁻5 இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆர்பிஎம் ஸ்கொயர் இன்ட்டு நம்மளுக்கு இங்கே கிடைக்குது. அப்போ இந்த ஃபார்முலாவை ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறப்போ தான் நம்மளுக்கு ஆர்பிஎம் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்மளுக்கு ரிலேட்டிவ் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு 500 கிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 500 கிராம் அப்படின்றதுலேருந்து நம்ம இதை கண்டுபிடிக்கணும்.
ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிலேட்டிவ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் டிவைடட் பை 1.118 × 10⁻⁵ × R அப்படின்ற இந்த வேல்யூக்கு ரூட் எப்படி வருதுன்னா RPM ஸ்கொயர் இங்கே இருக்குது. நம்மளுக்கு வேண்டியது RPM கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணுறோம், ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அப்போது இந்த RPM இந்த பக்கம் வந்துட்டு நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணி ரைட் பண்ணுறப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம், ஓவரால் வேல்யூக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிற மாதிரி நம்ம வருது. ஸோ அப்போது RPM ரிலேட்டிவ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க ப்ரொசீஜரில் 500 கொடுத்துருக்காங்க. 500 டிவைடட் பை 1 × 118 × 10⁻⁵ × 10. இந்த 10 என்னென்னா ரேடியஸ், நம்ம லேபில் இருக்கிற சென்ட்ரிஃபியூஜில் இருக்கிற ரோட்டார்னுடைய ரேடியஸ் 10ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறப்போ இந்த வேல்யூ வருது 0.000881 வருது. இதை நம்ம டிவைட் பண்ணுறப்போ 4472221.91 வருது. இந்த வேல்யூவுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்போ நம்மளுக்கு 2114 வருது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய RPM. அப்போது எந்தெந்த எக்ஸ்பெரிமெண்ட்லலாம் நம்மளுக்கு 500 கிராம் ஆஃப் ரிலேட்டிவ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ன்னு கொடுக்குறாங்களோ இந்த 500 கிராம் ரிலேட்டிவ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலான ரிலேட்டிவ் ரொட்டேஷன் பர் மினிட் அப்படின்ற சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் எவ்வளோன்னா 2114 நம்ம அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த கேல்குலேஷன் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லானதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரியான அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம அடுத்தடுத்த டேஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.